மாவட்டம் வருஷநாடு மேகமலை வனப்பகுதியில் வசிக்கும் மலைவாழ் மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடமலைக்குண்டு பகுதியில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2021ஆம் ஆண்டு மேகமலை மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் வனப்பகுதிகளை இணைத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் என அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின்படி இங்கு மனித நடமாட்டமோ விவசாயமோ குடியிருப்புகளோ இருக்கக்கூடாது என்பது விதியாகும். இதனையடுத்து இங்கு சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருந்த ரிசார்ட்டுகள், வணிக வளாகங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு அங்கு வசித்த மக்களையும் வெளியேற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அப்படி வெளியேற்றப்படும் மக்களுக்கு குடியிருப்பு பகுதிகளில் 2 சென்ட் நிலம் ஒதுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட போதிலும் அதனை ஏற்காமல் அம்மக்கள் போராடி வருகின்றனர். 1939 இது எல்லாமே மலைவாழ் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட கிராமமாக இருந்தது. இப்போ 2010 வன காப்பு காடாக மாற்றிய மத்திய அரசு மக்கள்கிட்ட எந்த ஒரு கருத்து கணிப்பு இது நடத்தாமல் தன்னிச்சையான முடிவெடுத்து வனத்துறையிட்ட மொத்தமாக ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ 2010 யார் போர் போடணும்னாலும் சரி, கழிப்பறை கட்டணும்னாலும், சிமெண்ட் ரோடு, அரசனுடைய நலத்திட்டங்கள் எதுவுமே பொதுமக்களை நேரடியாக சென்றடைக்கிறது வனத்துறை கடுமையாக தடுக்குது. ரோடுலேருந்து எந்த வசதியுமே கிடையாது. முதியோர்லாம் கடுமையாக பாதிக்கிறாங்க. பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியலை. இதை தமிழக அரசுகிட்ட பல முறை நாங்கள் பலகட்ட போராட்டம் நடத்திட்டோம். எந்த விதமான இதுவுமே கிடையாது. தேர்தலுக்கு ஓட்டு போடுறதுக்கு மட்டுமே இந்த பொதுமக்களை பயன்படுத்துகிறாங்க. மற்றபடி எங்களை எந்த இதுக்குமே இது பண்ணுறதில்ல. இது ஆரம்பகட்ட போராட்டம் தான். இன்னும் போராட்டம் தொடரும். இந்த கடையடைப்போட நாங்கள் நிற்க போகிறதில்ல. அடுத்து உண்ணாவிரதம், பசுமறியல் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாளிகை முன்பு விரைவில் குடியேறும் போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா இந்த கிராமங்களை பூரா காலி பண்ண சொல்லி வனத்துறை புதுசாக ஒரு சட்டம் போட்டு இருக்கிற ஏழை மக்களை பட்டா எல்லாம் சிட்டா எல்லாமே இருக்கும்போது காலி பண்ண சொல்றாங்க. ரொம்ப காலமா இவங்களுக்கு போராட்டம் பண்ண சொல்லி அதுக்காக இங்க போராட்டம் நாங்கள் நடைபெற்று இருக்கோம். கடையெடுப்பு போராட்டம் நடக்குது. அடுத்து சாலை மறியல் பண்ணுவோம். அடுத்து கலெக்டர் ஆஃபீஸ் முற்றுகை பண்ணுவோம். எங்களுக்கு தேவையான கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் கண்டிப்பா போராட்டம் நடத்துவோம்.